வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவும் ஆர்சிபி மேட்சையும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டிசப்பாயின்ட்மென்ட் மேட்ச்சுங்க நேத்து. என்னால ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டு. சின்னசாமி ஸ்டேடியத்தில வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் வந்து சென்னை பவுலர்கள இறக்கமே இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச் இருந்துச்சு. அன் ஐபிஎல்ல இந்த சீசன்ல 250 ரன் அப்படிங்கிற வந்து அடிக்கிறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமே இந்த சீசன்ல. மொரட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து 43 ரன்கள் வித்தியாசத்தில வந்து சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து 3வது தோல்வி இது. நேத்து மேட்ச்ல வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில கொஞ்சம் வந்து அமைதியா தான் தொடங்குனாங்க. முதல் 3 ஓவர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டரி கூட வரல. விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து 28, சால்ட் பார்த்தீங்கன்னா வந்து 46 மற்றும் டேவிட் படிகல் பார்த்தீங்கன்னா 50 ஓரளவு ஸ்கோர வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போனாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு உண்மையான புயல். கடைசி ஓவர்ல பார்த்தீங்கன்னா, களமிறங்கிய டிம் டேவிட் மற்றும் வந்து ரஜத் பட்டிதார் 2 பேரும் சேர்ந்து சிஎஸ்கே பவுலர்கள பார்த்தீங்கன்னா, கதற விட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன அடிங்க டிம் டேவிட் 25 பந்துல வந்து 70 ரன்கள் பார்த்தீங்கன்னா வந்து விளாசிட்டாரு. அதுல 8 பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்ட சிக்ஸர்கள். ஜேமி ஓவர்டன் போட்ட ஒரே ஒரு ஓவர்ல மட்டும் 30 ரன்கள் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா வந்து 19 பந்துல வந்து 48 ரன் அடிக்க 20 ஓவர் முடிவுல பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து 250 ரன்னு 3 விக்கெட் அப்படிங்கிற வந்து ஒரு இமாலயன் ஸ்கோர பார்த்தீங்கன்னா வந்து பதிவு பண்ணாங்க. சிஎஸ்கேக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, ஒரு அணி வந்து அடித்த அதிகபட்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். 251 ரன் எடுத்தா வெற்றின்னு களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, பெரிய அதிர்ச்சி தான். ஜேக்கப் டஃபி போட்ட ஒரு பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் சீக்கிரமே விக்கெட் குடுத்துட்டாங்க. எப்பயும் போல நடக்கிற மாரி. ஆனா வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, சர்ஃப்ராஸ் கான் மட்டும் தான். அவர் மட்டும் தனியா நின்னு போராடி வெறும் 24 பந்துல பார்த்தீங்கன்னா, 50 ரன்கள் அடிச்சு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் நீடிக்கல. குணால் பாண்டியா பந்து வீச்சால அவரும் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மெதுவா பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து ஆர்சிபி பக்கம் சாய ஆரம்பிச்சது. கடைசியில பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வீர் வந்து 43 ரன்களுக்கு, ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா 37 பந்துக்கு பார்த்தீங்கன்னா, ரன் எடுத்து குடுத்து போராடி 19.4 ஓவர்ல 207 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆர்சிபில பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமார் வந்து சிறப்பாக பந்து வீச்சு அவரும் 3 விக்கெட் எடுத்து குடுத்தாரு. இது நம்ம சிஎஸ்கேக்கு அப்படி என்னதான் ஆச்சு? சிஎஸ்கே வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 3வது தோல்வி இது. இதுல பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. அதுவும் மோசமான நிலைமையில இருக்காங்க. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து ரொம்ப, ரொம்ப வீக்கா இருக்கு. அப்பட்டமா தெரியாது. டெத் ஓவர்ஸ்ல வந்து ரன்கள வந்து கட்டுப்படுத்த சரியான ஆளே இல்லங்க முதல்ல. அதே மாரி வந்து பேட்டிங்ல வந்து டாப் ஆர்டர் சுத்தமா கிளிக் ஆகல. ருத்ராஜ் தலைமையில இது வந்து 7வது தோல்வி அவருக்கு. அப்படின்னு ஒரு கசப்பான உண்ம தான் அது. சரிங்களா? மேனேஜ்மெண்ட் அடுத்து என்ன பவுலிங் யூனிட்ல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஏதோ பெரிய மாற்றம் செஞ்சு ஆகணும். இல்லன்னா பிளே ஆஃப் போறது வந்து ரொம்ப, ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு. ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் சொந்த மண்ணுல இது ஒரு மாசான வெற்றி. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நேத்து மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கு முக்கியமான காரணம் பவுலிங்கா? இல்ல பேட்டிங்கா? உங்க கருத்து என்ன? மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பல அப்டேட்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.